வாம்மா ஜான்சி ராணி. என்னமோ கல்யாணத்துக்கு முன்னாடி உன் புருஷ மண்டபத்துல இருப்பான், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னேன். எங்கம்மா பிரபு? புருஷன் காணாம போயிட்டான்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாம கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. உனக்கு வேணா உன் புருஷன் முக்கியம் இல்லாம இருக்கலாம், எனக்கு என் அண்ணன் பையன் ரொம்ப முக்கியம். அவ ஆபத்துல இருக்கும் போது என் பையனுக்கு கல்யாணத்தை நடத்த முடியாது. பிரபு வரணும், இல்லன்னா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நல்ல நாள் அதுவுமா ஏன் மாமா இவ்ளோ டென்ஷன் ஆகி நிறுறீங்க? இப்ப என்ன கல்யாணத்துல அவள் பேபி இருக்கணும், அவள் தானே வருவான். இப்படி போய் சொல்லி கல்யாணத்தை நடத்திடலான்னு பாக்குறியா? பிரபு வந்தாதான் இதுக்கப்புறம் இங்க கல்யாண வேலையா நடக்கும். சரி மாமா, அப்போ இப்பவே அமுல் பேபியா வர சொல்லிடுறேன். அமுல் பேபியே, பிரபு, பிரபு, உனக்கு ஒண்ணு ஆகல இல்லப்பா? எனக்கு ஒண்ணு ஆகலமா. போதுமா மாமா? அமுல் பேபி வந்துட்டான், இப்போ கல்யாண வேலையை ஆரம்பிக்கலாமா? எப்படி சத்யா? அதுவா,
பேபி வாட்ச் ஆச்சே. என்ன இதுல இருந்து சத்தம் வருது? இதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே. நீ வந்த காரங்கடா. காரா? நான் எந்த கார்ல வந்தேன்? கார்ல நான் வரலையா? ஏய் என்ன தரடா. போலாமா? ஒரு நிமிஷம். என்னாச்சு? யா வாட்ச் அவன்கிட்ட இருக்கு. இருங்க. கல்யாணத்துக்கு டைம் ஆகுது, வா போலாம். ஐ வாட்ச்ங்க. சும்மா விளையாடிட்டு இருக்கீங்க. உருமாவே படுத்துட்டு இருக்க. குடு. வாட்ச் குடுறா. நான் கேட்டேன். டைம் தெரியலனா கேக்குறேன். இதான் நடிஞ்சி. தம்பி, ஜான்சி ராணின்னு கரெக்டா தான் நீங்க பேர் வச்சீங்க. சூப்பர் டி என் மருமகளே. தம்பி, சரி வாங்க வாங்க, கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும். டைம் ஆகுதா இல்லையா? வாங்க 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 வாங்க. இந்த கல்யாண மண்டபமா? ஆமா பாட்டி, இதான். டேய் மாக்கா, இங்க வா. என்ன சத்யா? இதுவரையும் நான் இவங்களை எந்த ஃபங்க்ஷன்லயும் பார்த்ததே இல்லையே. என்னமோ பிளான் பண்ணி தான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்துக்கிறாங்க பொழுது. சரி விடு, நாங்க பாத்துக்கிறோம்.
தம்பி பாட்டி வந்துருச்சு தம்பி. ஆமா, எதுக்கு இவ்வளவு அவசரமா பாட்டியை வர வச்சீங்க? எல்லாம் காரணமா தான். ஓ, இதை பலி கொடுத்துதான் கல்யாணத்தை நம்ம நிறுத்த போறோம். என்ன செய்ய போறீங்க? நான் கண்ணை காட்டும்போது இந்த ஜர்தா பவுடரை அதிகமாக வெத்தலையில் கலந்து அந்த கிழவி கொடுத்துரு. இந்தா. கிழவிக்கு 90 வயசு ஆகுது. ஜர்தா பவுடர் கிழவிக்கு தாங்காது. நான் செல்வி கழுத்துல தாலி கட்டுறதுக்குள்ள கிழவி சங்கு ஊதிடும். நான் அதை சாக்கா வச்சு கல்யாணத்தை நிறுத்திடுவேன். ओम सत्योजाताभ्य स्वाहा, ओम वामदेवाभ्य स्वाहा, ओम अघोरादिभ्य स्वाहा, ओम तत्पुरुषादिभ्य स्वाहा, ओम ईशानादिभ्य स्वाहा, अग्नये सृष्टकृतये स्वाहा, अग्नये सृष्टकृतये स्वाहा, अग्निमूर्तये नमो नमः स्वाहा, ओम इंद्रादिभ्य स्वाहा, ओम अग्नये स्वाहा, ओम यमाय स्वाहा, ओम निरुदये स्वाहा, ओम वरुणाय स्वाहा, ओम वायवे स्वाहा, ओम कुबेराय स्वाहा. யோ நான் சொல்றது இப்ப செய். நீ என்ன வேணாலும் சொல்லணிமா, அதை செய்ய நான் காத்திருக்கேன். प्रजापतिभ्य स्वाहा, ओम भुव स्वाहा, ओम भुव स्वाहा, ओम सुव स्वाहा, ओम भर्भव सुव स्वाहा. செல்வியோட புடவையில எப்படியாவது நெருப்ப பத்த வச்சிரு. ஐயோ நான் மாட்டேன். ஏதாவது எசகு ஆயிடுச்சுன்னா நான் உள்ள போக வேண்டியது வந்துருமே. இப்பதான் நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னேன். அது வேற எது வேணாலும் சொல்ல அனிமா, நான் செய்யறேன். இது வேணாம், ரிஸ்க். இப்ப நீ அவ சேலைய கொளுத்தலனா நான் உன்னை கொளுத்திடுவேன். ஐயோ வேணாமா. ஐயோ என்னம்மா. அப்போ போய் பத்தவை. नारायणाय नमो नमः स्वाहा. विद्महे वृंचिपत्नी धीमहि. என்ன லைட்டர் கூட என் பேச்ச கேட்க மாட்டேங்குதே. எரியுது. அப்பாடி எப்படியோ பத்திக்கிச்சு. அனிமா பத்திக்கிச்சுமா, புடவை பத்திக்கிச்சு. எங்கயா பத்தி இருக்க? ஐயோ பத்துனது உன் புடவமா? யாராவது வாங்க. ஐயோ பணமண்டா. டேய் சீக்கிரம் கொண்டு வாடா.
ஐயோ அப்பா. ஒண்ணும் பேபி. எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கானுங்களே, எப்படி அனிமா கருகி உருகிருவா, நாம அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள கெடுத்துட்டாங்களே. தாலி கட்டுற நேரத்துல இப்படி புடவை பத்திக்குச்சுன்னா சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கல்யாணம் நடக்கிறது சரியில்லைன்னு தோணுது. அதனால இந்த கல்யாணம் நடக்கிறது சரியில்லைன்னு தோணுது. இங்க பாருங்க நாத்தே. என்ன நாத்தா? இது என்ன புதுசா இருக்கு? நாத்தனார சுருக்கி நாத்த நாத்த. ஓகே ஓகே ஓகே, நீ மேல சொல்லுமா. இத பாருங்க நாத்தே, எதா இருந்தாலும் கரெக்டா பேசணும். கல்யாண பொண்ணு புடவையில நெருப்பு புடிச்சதுன்னா தான் சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதுவே பெரிய ஒரு மூட நம்பிக்கை தான். ஆனா இங்க அதுவும் இல்ல. நெருப்பு உங்க புடவையில தானே புச்சிச்சு, அதனால உங்களுக்கு தான் சகுனம் சரியில்லை. எங்க அப்படின்னா நீங்க இந்த கல்யாணத்துல இல்லனா இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியும்னு அர்த்தம். அதனால நீங்க வீட்ல போய் இருங்க, நாங்க கல்யாணத்துல முடிச்சுட்டு மெதுவா வரோம். ஓகே? என்ன ஐயரே, நான் சொல்றது சரிதானே? ரொம்ப 100% கரெக்ட்மா. பாருங்க, ஐயரே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? கேளுங்க கேளுங்க கேளுங்க.